ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சூப்பரான டேஸ்டியான டெசர்ட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும் இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேயில் நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கினது இல்லை, நான் வீட்லேயே செஞ்சது தான். டெசிகேட்டட் கோகோனட் பண்ணுறது எப்படின்னு நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டெசிகேட்டட் கோகோனட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம தேங்காய் உடச்சிக்கணும். உடச்சிட்டு ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா வானிலையில் நல்லா மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் 2-3 பல்ஸ் விட்டுருக்கோங்க. நல்லா குறப்பாக நல்லா வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வானிலையிலேயே சும்மா நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ட்ரை ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காவை நான் இந்த மாதிரி ட்ரேயில் நல்லா பரப்பி விட்டுருக்கேன். இப்போ நான் 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சது, 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க, இல்லைனா கட்டி கட்டியாக ஆகிடும், அடி பிடிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மைதா மாவு அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. மாவு நல்லா வெந்து நல்லா வரணும். மைதா மாவு பாலுலேயே நல்லா வெந்து வரணுங்க. இப்போ நல்லா வெந்து நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இதில் நான் வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய் அன்சால்ட்டட் இல்லைனா சால்ட்டட் பட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது 50 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சால்ட்டட் பட்டர் இல்லைனா அன்சால்ட்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் சால்ட்டட் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெண்ணெய் சேர்க்குறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த ட்ரேயில் சேர்த்துடணும். நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா இந்த ட்ரேயில் நல்லா பரவலாக விட்டுருங்க. இது நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. இந்த மாதிரி நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரேயில் மாற்றியாச்சு, எல்லாம் ஈவனாக்கியாச்சு. இது நல்லா ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஓரியோ பிஸ்கெட் நல்லா பவுடராக்கி மேலே கார்னிஷ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஓரியோ பிஸ்கெட் நான் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது மேலே நம்ம தூவி அலங்கரிக்கலாம். இப்போ ஓரியோ பிஸ்கெட் ஃபைன் பவுடராக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மேலே நல்லா அலங்கரிக்கிறதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. அப்போ தான் செட் ஆகும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேங்க. இப்போ கட் பண்ணி நம்ம பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்டேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான இந்த டெசர்ட் நீங்களும் பண்ணி பாருங்கள். நம்ம பால், சர்க்கரை, மைதா மாவு சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு வெண்ணெயும் சேர்த்துக்கிறதுனால நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் கிடைக்காத இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.